அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இழந்த பழத்தை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த பழத்தை சும்மா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் ஒரு சில பழத்தில் புழு அப்படி இருக்கும். அந்த மாதிரி கெட்டு போன பழத்தை மட்டும் நீக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் மண் நிறையா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பழம் அதிக சத்துக்கள் நிறைந்தது. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் நிறையா இருக்குது. இந்த பழத்தை கண்டிப்பாக சீசனில் வரதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அந்தளவுக்கு உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. முதல்ல இந்த பழத்தை என்ன பண்ணலான்னா, பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா கையால் நல்லா பிசைஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பழத்தை முழுசாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ பழம் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்கின்னில் சுருக்கம் இருந்தால் அந்த சுருக்கத்தை எல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த இழந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இளநரையை தடுக்கிறதுக்கு இதோட இலைகள் ரொம்ப உதவும். இந்த பழத்தில் உள்ள சத்துக்களால் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வயது முதிர்வை இது தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். செரிமான கோளாறை சரி பண்ணும். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பித்தத்தை சரி செய்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கு பாகுபதம் அதெல்லாம் கிடையாது. நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா பொங்கி வரும். ஒரு மாதிரி நல்லா நுரைச்சி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பழத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இது சும்மா சாதாரணமாக பழமாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. இது பசங்களுக்கு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுலேயும் சத்து அந்தளவுக்கு போயிடாது. ஏன்னா வெல்லத்தில் இருக்கிற சத்தும் அதில் இருக்கும் இல்லையா. வெல்லத்தில் உள்ள சத்து, பழத்தில் உள்ள சத்து. ஆனால் பழத்தை கொதிக்க வைக்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் பசங்க அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பசங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசியாமல் இருக்க பசங்களுக்கு இந்த இழந்த பழத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் நிறைய பசி எடுக்கும். அவங்களுக்கு நிறைய சாப்பிட்ணும் போல் நல்லா பசி எடுக்கிறதுக்கு, பசியை தூண்டுறதுக்கு இந்த இழந்த பழத்தில் உள்ள சத்து ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் ஆண் பெண் இருவர்களோட இனப்பெருக்க மண்டலத்தை இது சரி செய்யும். அதனால் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இது நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு சக்தி நிறைந்தது இந்த இழந்த பழம். இந்த நல்லா பொங்கி வருது பாருங்கள். நல்லா பொங்கி வருது. வெல்லமெல்லாம் கரைஞ்சிடுச்சு. பாகுபதம்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டுலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பழம் அதை இதில் சேர்த்துக்கிட்டுலாம். இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உரலில் போட்டு இடிச்சும் பயன்படுத்துவாங்க. அது இன்னமுமே நல்லா மசிஞ்சு போய் அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க. மிக்சியில் உள்ள பிளேடெலாம் அது வளைஞ்சிரும். அந்தளவுக்கு அதில் உள்ள சீடு நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால் கையால் பிசைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மத்து இருந்துச்சுன்னா மத்தால் பிசைஞ்சுக்கோங்க. மத்தால் கடைஞ்சிக்கோங்க. இப்போது அந்த வெல்லம் கரைஞ்சதில் இழந்த பழத்தை போட்டாச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக தான். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். புளிக்கரைசலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. இல்லை வேண்டான்னு சொன்னால் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா பசங்க விட மாட்டாங்க. அந்தளவுக்கு இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
தலையில் புல்வெட்டுன்னு ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க, முடி அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்காது. அதுக்கு வந்து இந்த இலந்த பழத்தில் உள்ள இலை இருக்குல்ல, அந்த இலையை அரைச்சி தேய்ச்சி வச்சுருந்து குளித்தாங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். இதில் அந்தளவுக்கு இந்த மரத்தில் பட்டையில் இலையிலெல்லாம் சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் இதில் சேர்க்க வேண்டிய பொருள். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கிண்டிட்டு அது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்தாலே போதும், அதை எடுத்து வச்சிடலாம். இது வந்து எத்தனை நாள், ஒரு 4 நாள் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்தளவுக்கு வச்சுக்கிட்டதில்லை. ஏன்னா செஞ்சு 2 நாள்லேயே காலி ஆகிடும். என் பசங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அது பிடிக்கும். நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மிளகாய் பொடியும் புளிக்கரைசலும் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது போடாமையே நல்லா தான் இருக்கும். நான் டேஸ்ட்டுக்காக தான் அதை சேர்த்துருக்கேன். ஏதோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அது சேர்ந்து வந்தாலே போதும். இப்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுதான் சீசன். இந்த சீசனை தவற விட்டுறாதீங்க. இந்த பழங்களையும் வாங்கி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க சாப்பிட்லைன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.